கேட் பெரிய வேலை தான் செஞ்சிருக்கு. ஆமா, கேட் உண்மையிலே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. படையெடுத்து வர்றதுக்கு இந்த இடத்த தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாரு, கேட்டோட படை ரெடி ஆயிட்டு இருக்கு. நாம தொலைஞ்சோம். அதுங்க அங்க ஏறி கிளம்புறதுக்குள்ள இந்த இடத்த நம்ம சுத்தமா நொறுக்குனாதான் எல்லாமே சரியாகும். டெனிஸ், அதோட ரூம் முதல்ல அழிச்சிடு. என்னோட வீட்டு அட்ரஸ் எனக்கு முதல்ல மறந்து போயிடுச்சு. இனி மினி மாணி. எல்லாரும் கேளுங்க, நம்ம கூட்டத்துக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு ஹலோ சொல்லுங்க. நீங்க எல்லாரும் முறைச்சீங்கன்னா அவர் தூங்கத்துக்கு சங்கோஜப்படுவாரு. அவரு சீட்டாட்டத்துல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட், தெரியுமா? என் தோட்டத்தை விட்டு வெளியில போ. பாக்க மில்லியோட கேட்டையும் இம்சை பண்ற. முதல்ல அதை நிறுத்தி தொலை. இல்ல தாங்க முடியல. ராணிபதி தடுப்புக்கு நான் இப்பவே போன் பண்ணி சொல்லிடுறேன். 3 நாள் தனிமையில சிறையில கடங்க. அப்பதான் ஆமைக்கு அதோட தொட்டில தண்ணி மாத்தணும்ன்ற அறிவு உங்களுக்கு வரும். நீ கவலைப்படாதடா செல்லக்குட்டி. உன்னை மட்டும் இனிமே இந்த ஆள் சரியா கவனிக்கலன்னா அவனை நான் கவனிச்சிருவேன். என்னது, உருப்படாத பயலா? ஒரு சின்ன கேட்டை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கானா? இதோ வந்துட்டேன், நான் அதை காப்பாத்த. என்னோட பூச்செடிகளை நாசம் பண்றேன். என்ன உங்க வீட்டுல இவ்வளவு ரகல நடந்துகிட்டு இருக்கு? கேக்குறது கூட தப்பா போச்சு போல இருக்கு.